சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 1114. For more details, acaec.ac.in. 7-8 பேர் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஒருத்தர் வந்து ஹேய் அப்படின்னு கத்துவார், பயங்கரமாக ஷவுட் பண்ணுவார். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, அவர் கீழே பூமியை பார்த்து திட்டிட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் ஷவுட்டிங் எடுத்தேன். அப்புறம் ஒருத்தர் பேப்பர் வச்சுட்டு ட்ரெயின் இந்த டைமுக்கு வரும், அந்த டைம் இங்கிலீஷில் சொல்லுவார் பெரம்பூர் ஸ்டேஷனில். ஸோ அவர்கிட்ட பேப்பர் எடுத்தோம். இந்த மென்டல்ன்ற வேர்டு இப்போ சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் பேசினாங்க. மென்டல்ன்ற வேர்டு வந்து ஹியூமன் கிட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அந்த மென்டல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ எனக்கு அப்போ என்னென்னா மென்டல் யாரையும் கூப்பிட விடாது. அவங்கள பார்த்தா வந்து மென்டல் போகிறான், அவனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம அப்படி அப்ரோச் பண்ணுறதோட ஆனால் நம்ம ஃபன்னாக பார்த்தோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் வேறு ஒன்றும் ஆகிடும். லிட்டரலாக அந்த சீனில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு மரம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு மண்டேலாவில். அந்த மரம் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாகவே ஒரு ஊரில் வந்து ஊர் முச்சந்தியில் எப்போவுமே வந்து ஒரு மரம் இருக்கும். அங்கே வந்து ஒரு நிறைய பேர் உட்காந்து நார்மலாக கதை பேசுகிறது ஒரு வழக்கமான ஒரு ஸ்பாட்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த இடமும் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி யோகி பாபு வந்து தான் எனக்கு சினிமாவோட ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச ஒரு ஆள். அப்படியா? நாட்டகத்தி படம் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் என்னன்னு தெரியாது. ஒருத்தர் இதே மாதிரி நிற்கிறாரு ஓரமா, இங்கேப்பா அப்படின்னாரு. நான் போனேன், நான் ஷூட்டிங் வந்திருக்கேன். ஆமாம், நானும் ஷூட்டிங் தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சினிமாவில் அறிமுகமான ஒரு ஆள் வந்து யோகி பாபு அண்ணன் ஃபஸ்ட்டு. ஆனால் அவர் அட்டகத்துக்கு நடிக்கலை, அவர் வந்து வேறு ஷூட் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இஸ் அ பார்ட் ஆஃப் அட்டகத்தில் வந்தார் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க புரியாதுன்னுவாங்க. ஆனால் அது ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் போயிட்டு அதுதான் உண்மையாகவே இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் உண்மையான ஸ்லாங் போல் இருக்குது. அது ஒரு வெரைட்டி கிரியேட் ஆகும். ஸோ சார் வந்து அதை ரெகுலராக பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தங்கலானுக்கும் வந்து எங்களுக்கு ரிஹர்சல் போச்சு. ரிஹர்சலில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ தங்கலான் வந்து ரொம்ப நான் நடித்த படங்கள்லேயே வந்து இருக்கிற ஆக்டர்ஸ் ரொம்ப ஹார்டான ஒரு படம். அது ஆக்சுவலாக ரொம்ப ரெகக்னிஷன் வந்து அது போக போக கிடைக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து அகமதாபாத் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் யூ ஒன் இட். அண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வே நோக்கி போகிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு மேம்? இல்லை, பொதுவாகவே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு லைட் ஸ்பாட். அதாவது ஒரு படம் வந்து உள்ளே போய் அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. அதுக்கான உழைப்பும் வந்து அதுக்கு தனியாக உழைக்கணும். ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக ஒரு எஃபர்ட் போடணும். அதெல்லாம் தாண்டி ஒரு அடையாளப்படுறது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அஸ் ஏ ஆக்ட்ரஸாக வந்து ஒரு தி பெஸ்ட் அப்படின்ற மொமெண்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல், அப்படி தான் வந்து சொல்லணும். அதை தாண்டி வேம்பு வந்து பல நாள் காத்திருப்பு, ரொம்ப நாள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்து வேம்பு வந்து ரிலீஸ் ஆக போகுது May 23rd அப்படின்னு நினைக்கும் போதும் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அண்ட் சார், அஸ் அ டெபியூ டைரக்டரா இப்பேற்பட்ட ஒரு தொடக்கம், இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் இது அமையாது. சார் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஹவ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணுன்றது ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். நம்ம படித்து முடிச்சுட்டு என்ன ஆக போகிறோன்ற கேள்வி நமக்குள்ளே இருந்தது. சினிமாவுக்கு முன்னாடி பல துறையை நம்ம சூஸ் பண்ணி அதில் பயணிக்க ஆரம்பித்தோம். ஸோ அது எதுவுமே நமக்கு வந்து தொடர்ந்து போகாததுனால ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதில் நம்ம நம்ம இது திடீர்னு போய் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது நம்மள அறியாமலே சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் அதுக்கான வே தெரியாது. சின்ன வயசுல நம்ம எழுதியிருப்போம். எங்கேயாவது ஃபிலிம் பை கேராஜ், பார்த்திபன் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேர் வந்தால் இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு ஓடின விஷயந்தான். அங்கே நினச்ச விஷயமோ என்னமோ தெரியல, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ஃபிலிம் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அப்புறம் அதில் நம்ம அவார்டெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஆகிட்டோம். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதில் என்னென்ன என்னை வந்து செக் பண்ணிக்கிட்டேன் முழுமையாக. நம்மளால் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகுறது தகுதி இருக்கா அவ்வளோதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம். அப்புறம் நிறைய இடத்துல கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு.
இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் நம்மளுடைய உழைப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி வந்து வேம்பு வந்து உருவாகிருக்கு. நான் ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து அவார்டு வாங்கியிருக்கனால இந்த படமும் எனக்கு அவார்டு வாங்குன்றது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. அந்த விதத்தில் எனக்கு இது கிடைச்சது வந்து இப்போ மிகப்பெரிய சந்தோஷம்தான். இன்னும் மக்கள்கிட்டேருந்து நிறைய விருதுகள் என்னென்னா படத்தை வந்து நிறைய சக்ஸஸ் பண்ண வைக்கணும். அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய பாராட்டு தான் எனக்கு பெரிய விருதாக இருக்கும். கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு கொண்டாடணும், அதுதான் என்னோட ஆசை. அப்போ டே 1லயே வேம்பு தான் என்னுடைய டெபியூ ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கமர்ஷியல் படம்லாம் நிறைய பண்ணோம். நமக்கு எது எது வந்து நம்ம சைன் பண்ணுன்றது நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்ம சந்திக்கிற ஆட்களை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்காங்க. அப்படின்னும் போது அதுபடி தான் நம்ம போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. நானும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கமர்ஷியல் க்ரைம் அப்படிலாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் குப்பைக்காரன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் தான் அது நாளாக நானே எனக்குள்ளேயே மாற்றம் ஒன்று கிடைச்சிது. நம்ம ஒரு வாழ்வியலாக ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஒரு யதார்த்தத்தை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் எனக்குள்ளே கற்றுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதில் இதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் வேம்பு அமைஞ்சது. சரி, நமக்கு டெபியூவாக இதுதான் அமையணுன்றது இயற்கை வந்து முடிவு பண்ணியிருக்கு. அது கண்டிப்பாக என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், எங்கள் டீமையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து I have a segment called Nostalgia Diaries with Narmada. Okay? What is that? Easy segment only. உங்களை பத்தின photos தான். Okay? So first pic will be for you. Okay? எல்லாருக்கும் இது வந்து ஐ திங்க் தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு கேரக்டர். இதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு சார். சின்ன ரோலா இருந்தாலும் இட் கிவ்ஸ் a huge impact. ஸோ இந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க அண்ட் அங்க நடந்த செட்ல நடந்த விஷயங்கள் பத்தி. நான் பெரிய ஃபேன் அந்த ரோல். தேங்க்யூ. இல்லை, ஜானி வந்து கிரியேட் பண்ணும்போது என்னன்னா, நான் வந்து ரஞ்சித் சாரோட அட்டகத்தி முடிச்சுட்டு அடுத்த படம் நான் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். சார் வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் பற்றி பண்ணார். ஏன்னா நான் வாழ்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான். என்னோட நான் சென்னையோட மெட்ராஸ் எஸ். ஏன்னா நான் ஸ்கூலிங்லாம் நான் எழுதியிருக்கேன். மெட்ராஸ் தான் நான் எழுதி போடுவேன். இப்போ தான் சென்னைன்னு எழுதுறோம். ஸோ அதனால் மெட்ராஸோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியும். அப்போ ரொம்ப நாளாக வந்து என்னென்னா, நான் ஒரு ஸ்ட்ரீட் தேட்டர் பண்ணிட்டு ஆர்ட் பண்ணிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் சினிமாவுக்கு. அப்படி தான் ரஞ்சித் சார் நான் மீட்டே பண்ணேன். நான் சினிமா நடிப்பேனான்னு தெரியாது. எனக்கு என்னென்னா, ஆர்ட் வழியாக நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லணும். அது ஈஸியாகவும் இருக்குது. நம்ம ஒரு ஆடு விஷயமா சொல்கிறதோட ஒரு ப்ளே பண்ணி சொல்கிறதுல ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ நான் ஜானியை வந்து எப்படி பண்ணேன்னா, அப்போ எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, மெட்ராஸில் நிறைய மாதிரி ஜானிஸ் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் சொல்லும் போதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்க இருந்தாங்க, குமார்னு இருந்தார். உங்களோட பேர் என்னது? எலியாஸ். அவங்க இவங்க சொல்லுவாங்க. எலியாஸ் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆனார். பார்க்கும்போது தான் ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ நான் ஜானியை ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டேன். நான் அதுலேருந்து ஒரு 7-8 பேர் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஒருத்தர் வந்து ஹேய் அப்படின்னு கத்துவார், பயங்கரமாக ஷவுட் பண்ணுவார். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, அவர் கீழே பூமியை பார்த்து திட்டிட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் ஷவுட்டிங் எடுத்தேன். அப்புறம் ஒருத்தர் பேப்பரை வச்சுட்டு ட்ரெயின் இந்த டைமுக்கு வரும், அந்த டைம் இங்கிலீஷில் சொல்லுவார் பெரம்பூர் ஸ்டேஷனில். ஸோ அவர்கிட்ட பேப்பர் எடுத்தோம். அப்புறம் அந்த கை ஒருத்தருக்கு உடஞ்சி ஒருத்தர் கை இப்படி வச்சுட்டு இருப்பார், அவர்கிட்ட கை ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஜானிகிட்ட இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்லாம் எடுத்து இது ஒர்க் பண்ணது ஜானி. மெயினாக எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னா, ஜானி ஒர்க் பண்ணும்போது இந்த மென்டல்ன்ற வேர்டு இப்போ சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் பேசினாங்க. மென்டல்ன்ற வேர்டு வந்து ஹியூமன் கிட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அந்த மென்டல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது நம்ம கிட்ட. ஸோ எனக்கு அப்போ என்னன்னா, மென்டல் யாரையும் கூப்பிட விடாது. அவங்கள பார்த்தா வந்து மென்டல் போகிறான், அவனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம அப்படி அப்ரோச் பண்ணுறதோட ஆனால் நம்ம ஃபன்னாக பார்த்தோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் வேற ஒன்றா ஆகிடும். ஸோ ஜானியை ஃபன்னாக மாற்றினேன் நான். ஸோ இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி யாரெல்லாம் ஜானி போகிறாரு பற்றியா, ஜானிடா அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் கிரியேட் ஆச்சு. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் தான் அந்த நீங்கள் காட்டுற ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஜானினால இப்போ நிறைய ஜானிஸ் நாங்கள் வந்து எங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மேம், உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர். ஓ, மண்டேலா எனக்கு பிடிச்ச படம் இது. மாத்தி மாத்தி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்களே, நல்ல விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாங்க, தப்பு இல்லை. இது கிளைமேக்ஸ்ல வர ஒரு போர்ஷன். இது ஷூட் பண்ற அன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா வந்து, எல்லாருமே ஒருத்தரா வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து தெக்கூர் வடக்கூர்லாம் வந்து ஒன்னா ஆகுற ஒரு விஷயம். அங்க ஷூட்ல எப்பவுமே வந்து லைக் மைக் இருக்காது எதுவும். நம்மளுக்கு வந்து ஏன்னா எல்லாருமே வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. லைக் யாருமே வந்து இது பண்ற அளவுக்குலாம் வந்து இருக்க மாட்டாங்க. கூப்பிடுற அளவுக்குலாம் வந்து மைக்கு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை.
ஸோ இதில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வரும்போது ஒரு நீங்கள் வரீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க இப்படி வந்து நடக்குது அப்படின்றது வந்து அஸ்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. லைக் டைரக்டர் வந்து இப்படி தான் வந்து சேர்றீங்க அப்படின்னு சொல்லி. லிட்டரலாக அந்த சீனில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு மரம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு மண்டேலால. அந்த மரம் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாகவே ஒரு ஊரில் வந்து ஊர் முச்சந்தியில் எப்போவுமே வந்து ஒரு மரம் இருக்கும். அங்கே வந்து ஒரு நிறைய பேர் உட்காந்து நார்மலாக கதை பேசுறது ஒரு வழக்கமான ஒரு ஸ்பாட்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த இடமும் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி. யூ மீன் நீங்க ஆக்டர்ஸா இருக்கும் போதும் அதுதான் அங்கதான் வந்து ஸ்பாட். ஆக்சுவலி அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இங்க யோகி பாபு ஒரு காசிப் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஓ அப்படியா சரி ஓகே என்ன காசிப் அத சொல்ல மாட்டேன். காசிப்னு சொல்லிட்டேன்ல. லைக் நாங்க எப்படின்னா எங்களுக்குள்ள வந்து இப்ப பாரு என்ன நடக்கும் பாரு அப்படி அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம். சிரிக்க கூடாது அட் த சேம் டைம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சீரியஸான வந்து லைக் அந்த மாதிரி ஒரு லுக் எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. லைக் அவர் லிட்ரலா லைக் போட்டுட்டே இருக்காரு. லைக் காமெடி வந்து வந்துகிட்டே இருக்கு. கவுண்டர் போட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து ஐயோ சிரிக்க கூடாது நான் நல்ல வீல் சேரை டைட்டா பிடிச்சிட்டு சிரிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். அது மறக்க முடியாது. லைக் மண்டேலால ஒவ்வொரு டேவும் மறக்க முடியாது. இந்த ஷூட்டு வந்து இந்த சீன் பர்டிகுலரா எடுக்கும்போது சீரியஸான சீன்லயும் வந்து அவர் வந்து லைக் சிரிக்க வைப்பாரு. அது அவர்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி என்ன யோகி ஆக்ட் பண்ண விடாம தடுக்கிறீங்களா, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன ஷீலா போங்க ஷீலா, வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணும், அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கோம். அது மறக்க முடியாத ஒரு வெரி ஸ்வீட். யோகி பாபு வந்து எனக்கு சினிமாவோட ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச ஒரு ஆளு. அப்படியா? நான் அட்டகத்தி படம் வர ஷூட்டிங் போறேன். எனக்கு ஷூட்டிங்ல என்னன்னு தெரியாது. ஒருத்தர் இதே மாதிரி நிக்கிறாரு ஓரமா. இங்கப்பா அப்படின்னாரு. நான் போனேன். ஷூட்டிங் வந்திருக்கியா? ஆமா நானும் ஷூட்டிங் தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சினிமாவில் அறிமுகமான ஒரு ஆள் வந்து யோகி பாபு அண்ணா தான் ஃபர்ஸ்ட். ஆனால் அவர் அட்டகத்தில் நடிக்கல. அவர் வந்து வேற ஷூட் நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இஸ் அ பார்ட் ஆஃப் அட்டகத்தில் வந்தார் ஆக்சுவலா. அண்ட் சார் உங்களுக்கான ஒரு போட்டோ ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டே உடைய பிக்கா, ஃபர்ஸ்ட் டேக், ஃபர்ஸ்ட் டே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு வேம்புடைய ஃபர்ஸ்ட் டே? இல்லை எனக்கு அது புதுசாக தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இது உங்களுடைய ஃபீச்சர் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆமாம். அது இப்போ நம்ம படம்னும் போது இப்போ என்னென்னா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட என்னோட கோல் வந்து அச்சீவ் ஆனிச்சான்னு கேட்டால் அது ஒரு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. நம்ம படம் பண்ணால் தான் ஏற்றுக்குவாங்க டேரக்டராக. ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலோ இல்லை நம்ம பைலட் படம் பண்ணாலோ டேரக்டராக யாரும் ஏற்றுக்கிறதில்ல. ஸோ அப்படின்னும் போது ஓகே நம்ம ஒரு பெரிய ஒரு கனவு வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருந்துச்சு. அதுக்கான பொறுப்பு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பயபக்தியாக தான், அது நான் பயங்கர ஒரு பொறுப்பாக தான் அதை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ஹாப்பி. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மறக்க முடியாது. நிறைய கடந்து வந்திருக்கோம். முதல் நாள் ஆக்ஷன் சொன்னதுலேருந்து கடைசி நாள் பேக்கப் சொல்கிற வரைக்கும், நமக்கு ஷெடியூல் பிரேக்கு சொல்கிற வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளில வர சூழல் ரொம்பவே அது சொல்லலாம். That's great. And yes, okay, so in the pick for you. I think actually sir இதுல வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்லாங் வந்து சத்தியமா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நீங்க வந்து எல்லாருமே ரொம்ப அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. யூ லிட்டரலி லைக் அந்த வருஷத்துல வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ ஹவு கம்? அதான் ஆக்சுவலாக என்னன்னா, ரஞ்சித் சார் படங்கள்ல வந்து எப்பவுமே வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு செமையான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட தொடர்ந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணுறது என்னன்னா, ரேசல் வைப்பார். படத்துக்கு முன்னாடி ரேசல் வைப்பார். எவ்ரி மூவிக்கு முன்னாடி சீனுக்குல ரேசல்ல வந்து அந்த லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த முதல் டீமை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ அந்த போயிட்டு ரொம்ப கிளாஸ் மாதிரிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஜோவெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் மிங்கிள் ஆகுங்க. அவன் என்ன பாடி லாங்குவேஜ் பண்ணுறான் அவனுக்கு தெரியணும், இவன் என்ன பாடி லாங்குவேஜ் பண்ணுறான் அவனுக்கு தெரியணும். இப்போ சொன்னாங்களே இவங்க ஒரு ஆர்டிஸ்டோட இன்டர்லிங்க்னு, அது வந்து எங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிவிடுவார். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜான ப்ராக்டிஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ சாரோட படங்களில் முக்கால்வாசி இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஏன் அங்கே இருக்குன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க புரியாதுன்னுவாங்க. ஆனால் அது ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் போயிட்டு அதுதான் உண்மையாகவே இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் உண்மையான ஸ்லாங் போல இருக்குது. அது ஒரு வெரைட்டி கிரியேட் ஆகும். ஸோ சார் வந்து அதை ரெகுலராக பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தங்கலானுக்கும் வந்து எங்களுக்கு ரேசல் போச்சு. ரேசலில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரைட்டரும் வருவாங்க எங்கள் கூட. ரைட்டர் வந்து எழுதும் போது
இந்த ஊரோட சொல்வாக்கும் அவங்களோட பேச்சுவாக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி தான் தங்கலான் ஹேப்பன். ஆனால் தங்கலான் வந்து ரொம்ப நான் நடித்த படங்கள்லேயே வந்து இருக்கிற ஆக்டர்ஸ் ரொம்ப ஹார்டான ஒரு படம் அது. ஆக்சுவலாக ரொம்ப ரெகக்னிஷன் வந்து அது போக போக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர் பாடியில் பண்ணுறது வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு மூமெண்ட் தான். நிறைய இன்ஜுரிஸ் இன்னமும் இருக்குது எல்லாருக்குள்ளேயும். ஆமாம், அது இன்னுமா? எஸ். Oh my god. And ma'am, உங்களுக்கு வந்து this special pick. ஓ ஜிகர்தண்டா. ஓகே, இது நடிப்பு அரக்கன் வேற பக்கத்துல இருக்காங்க. அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஷீலா தான் அப்படிதான் இருக்கும். ஷீலா லைக் அப்படிதான் இருப்பாங்க நார்மலா. என்ன மாமா எங்க போற இந்த மாதிரி லைக் அந்த எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு வந்து இருக்கும்போது ஓகே எனக்கு அது ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சூர்யா அவங்கள வந்து லைக் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் வந்து நான் இப்படி பேசிட்டா இப்படி சொல்லிட்டா அந்த மாதிரி லைக் அந்த ஒரு டிஸ்கஷன் அதை நீங்க இப்படி வந்து நிப்பீங்களா அப்படி போவீங்களா ஓகே இல்லை உங்க மண்டேலா படம் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் வந்து நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே வந்து நீங்க எந்த ஊரு இந்த மாதிரிலாம் நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே லைக் வி ஆர் லிட்ரலி ஒரு முறை பொண்ணு அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள அவங்களே வந்து நாங்கள் 2 பேருமே அந்த மாதிரியே வந்து மாறியாச்சு. ஸோ 2 நாள் ஷூட் போனதே தெரில, வித்தவுட் பிரேக் தான் போயிட்டே இருக்கும். லைக் நாங்கள் ஒரு கப்பில் வந்து அசிஸ்டண்ட் வந்து சாப்பாடு தருவாங்க, அப்படியே ஒரு 2 வாய் சாப்பிட்டு அப்படியே ஷாட்டுக்கு வந்துடுவோம். இந்த மாதிரியான நிறைய சிங்கிள் ஷாட் நிறையா இருந்தது. ஸோ பொசிஷன் எல்லாம் பார்த்து ரிஹர்சல் பண்ணி பண்ணது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி பெருசாக பேசுறதுக்கான டைம் எதுவும் கிடைக்கல. ஆனால் ஒர்க் ரிலேட்டடாக நிறையா பேசினாங்க. சூர்யா சாரும் சரி நானும் நிறையா பேசினோம். இப்போ அப்கமிங்காக அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகுது. லைக் நம்மளும் நிறையா இந்த மாதிரியான ஒரு க்யூரியஸான ஒரு ரோல்ஸ் எல்லாம் நம்மளை தேடி வரணும், எஃபர்ட் போட்டு லைக் அந்த ஒரு அதுக்கு நம்ம நிறையா வந்து விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து அவர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். வெரி ஸ்வீட். அண்ட் சார் உங்களுக்கு ஃபைனல் பிக் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கீங்க, வெற்றிமாறன் சார் ஏதோ கமெண்ட்லாம் கொடுக்குறாரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அது என்னோட ஃப்ரெண்டு தான் டேரக்டரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, இது மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல, வாங்க இது மாதிரி ஒரு நடிக்கணும் அப்படின்னாப்புல. என்னங்க நடிக்கணும் அப்படின்னேன். ஏங்க அதுக்கு நடிகரை பார்த்து கூப்பிடுறேன். இல்லை உங்கள் லுக்கு வந்து நிறைய பேர் என்னை வந்து மாரி செல்வராஜ் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி தான் சொன்னான், நீங்கள் டேரக்டர் மாரி செல்வராஜ் மாதிரியே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வர சொன்னான். இல்ல ஒரு ஆக்டர் மாதிரி சொல்லி சொன்னாங்க. டைரக்டர் மாதிரியே டைரக்டர் அது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பார்த்திபன் நான் வளரும்போதே அட்லின்னுவாங்க, மினி அட்லின்னுவாங்க நான் ஒல்லியாக இருக்கும்போது. அப்புறம் பார்த்திபன் இது அது எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். அப்புறம் சரி ஓகே, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போதே நிறைய சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் ஆயிருக்கேன். நான் முதன்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதில் நானே நடித்தேன். நிறைய டயர்டாகி அதுக்கப்புறம் நாங்களே ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதை நான் வெளியில் சும்மா நாங்களே எடுத்து பார்த்துக்கிட்டோம். அதனால் நான் கண்ணாடி முன்னாடி நிறைய ஃபஸ்ட்டு நம்ம நடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை நான் வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்சால் தானே சொல்லிக் கொடுக்க முடியும், என்ன வேணுன்றது நமக்கு தெரியணும்ல அப்படின்றதுனால என்னோட முதல் ப்ராக்டிஸே அதுதான். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வாய்ப்பெல்லாம் கேட்கவே இல்லை அவர்கிட்ட, அவருக்கு தோணி இருக்கு ஜஸ்டினை கூப்பிடலாம் அப்படின்னும் போது சரி அப்படி தான் அது போய் நடித்தேன். சொன்னார், டக்குன்னு நடிச்சுட்டு ஓகே பிரதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் நாளை இயக்குனரில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஐ திங்க் லைக் இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஷீலா இருக்காங்களா, அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. ஹரிகிருஷ்ணா இருக்காரா, அப்போ கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்லாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் 2 பேருமே இந்த படத்தில் இருக்கீங்களா, எங்களுக்கு இன்னும் டபுள் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. அப்போ என்னவோ இருக்குது அப்படிதான். ஸோ என்ன இருக்குது, என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்தில்? ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியல் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு லைஃபாக இருக்கும். ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் அண்ட் எனர்ஜெட்டிக் உமனை பற்றியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த உமனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மென்னாக இருக்கிற ஒரு மென்னோட ஸ்டோரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற நிறைய சோஷியல் மெசேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக படத்துக்குள்ள என்னன்னா திணிக்காமல் ரொம்ப போயிட்டு எல்லாரையுமே வந்து இது பண்ணணும் அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம டே பை டேல எதை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. வில்லேஜ் அண்ட் சிட்டின்னு நம்ம பிரித்து பேசலை. ஆனால் நம்ம பார்த்தோன்னா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது அங்கே. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் மூலிமா சொல்ல முடியும். ஸோ இந்த படம் மூலிமா நம்ம வந்து ரொம்ப வந்து அப்ரெஸ்டாக அழுத்தி சொல்லாமல் ஒரு லைஃபாக ஒரு லைட் ஹார்ட்டடாக சொல்லி
அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ரீசெண்டாக ஐ திங்க் ஜென்டில்விமன் இஸ் ஆல்சோ ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதில் வந்து அவங்களுக்கான பயங்கர ஒரு ஸ்கோப் இருக்கும். அது வந்து உங்களால் தான் ட்ரிகர் ஆகுது அந்த மொமெண்ட், ரைட்? ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அன் ஆக்டர்? இல்லை, நான் வந்து எப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர் கொஞ்சம் கேரக்டர்லாம் நான் பண்ணி முடிச்சோன்னே, நட்சத்திரம் நகர் நான் முடிச்ச உடனே இந்த படங்கள்லாம் நான் சைன் பண்ணேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் கேட்டாங்க, நீ படமே நடிக்க மாட்டேற, நீ எல்லாருமே இவ்வளோ படம் நடிக்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு வரல, எனக்கு பிடிக்கல, நான் பொறுமையாக சூஸ் பண்ணி நடிக்கிறேன்னு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ட்ரிகர் ஆச்சு, ஏன் நம்ம நடிக்க மாட்டோம், சரி நடிக்கலான்னும் போது சரி உமன் சென்ட்ரிக் படங்கள் நடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம, ஸோ அங்கவே போடலான்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி உங்களோட நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் அது பண்ணேன். ஸோ நான் ஒரு 3 உமன் சென்ட்ரிக் படம் தொடர்ந்து ஒரு 1 இயரில் நடித்தேன். ஸோ அது லாஸ்ட் இயர் நீங்கள் லாஸ்ட் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்டில்வுமன் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வேம்பு, இன்னும் ஒரு 1 ஒரு படம் இருக்குது ஃபிலிம் சென்ட்ரிக்கில். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணலாம். நம்ம ஒரு உமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மென்னா, இல்லை உமனுக்கு தேவைப்படுற கதையில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மென்னா நம்ம வந்து சர்வை பண்ணி அந்த ஸ்டோரி நான் கற்றுறதுக்கு ஒரு ஆளாக தேவைப்படுறேன். ஸோ நான் சூஸ் பண்ணேன். அண்ட் நீங்கள் தான் வேம்பு. இதுக்கு முன்னாடி ஷீலாவை நாங்கள் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் கேரக்டர்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஷீலாக்கும் இந்த வேம்புல இருக்க ஷீலாக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, இந்த கதைக்கு என்ன தேவையா இருக்கோ வேம்புவா தெரிவாங்க இதுல. வேம்புவா மற்ற படங்கள்ல வந்தவங்க அது முடிஞ்சிச்சு. இப்ப வேம்பு படத்துல வேம்புக்கான டாஸ்க் தான் வந்து நிறைய வந்து இந்த படம் ஃபுல்லாவே லைக் டாஸ்க்குன்னு சொல்றதை தாண்டி டே பை டே வந்து ஒரு பொண்ணா இருந்து லைக் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து இங்க ஒரு பொண்ணுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா லைக் டாஸ்க் தான் டாஸ்கே, லைக் அதாவது போராட்டமா இருக்குங்கிறீங்க. அது நான் பாசிட்டிவ் வேவ்லையும் சொல்றேன். இப்ப நான் 10 பேர்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒண்ணு நான் பண்ணணும்னு என் மேல ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் கிரியேட் பண்றது அதுவே பெரிய டாஸ்க் தான். இப்ப நான் வந்து ஒரு 4 ஆண்களுக்கு மத்தியில நான் ஒரு பொண்ணா போய் நிற்கும் போது எப்படி நிக்கணும், என்ன மாதிரி வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன். லைக் ஸோ வேம்புல வந்து வில்லேஜ் சிட்டி அதெல்லாம் தாண்டி மனுஷங்களா லைக் நம்ம ஹியூமனா வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் பேசிக்கா வந்து அதுதான் வந்து வேம்பு பேசியிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இதுல வில்லேஜ் லுக்கு சிட்டி லுக் அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ அது எல்லாமே ரோல், அந்த ரோல் எல்லாமே இந்த வேம்புல பிளே ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வேம்பு கண்டிப்பா வந்து என்னோட இந்த ஜேர்னில ஒரு மைல்ஸ்டோனா வந்து இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து கண்டிப்பா வேம்புவா ரெஜிஸ்டர் ஆவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே தென். ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சார் இப்போ இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு அவார்ட் வாங்கின படங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக கிரிட்டிக்ஸ் இந்த படங்கள் வந்துட்டு ஒன்லி ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இது வந்து மக்களுக்கான படங்கள் கிடையாது, இது வந்து கமர்ஷியலாவோ தியேட்டருக்களாவோ எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் அ டேரக்டர் வாட் யூ வாண்ட் டு சே அபவுட் திஸ்? இல்லை, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனதுனால அதில் நல்ல கதை தானே இருக்குது. அது எப்படி மக்களுக்கு ஏற்றுக்க முடியாத கதையாக இருக்கும்? கமர்ஷியல் திங்ஸ் இல்லை அப்படி. கமர்ஷியல்னா எதை நீங்கள் சொல்கிறீங்க? கமர்ஷியல்னா இப்போ வர படங்கள்ல வந்துட்டு முக்காவாசி எப்படி இருக்குன்னா, இந்த வைபிங், அந்த சாங்ஸ், அந்த யூனோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பதான ஒழிய ஃபெஸ்டிவல் போகிற படம்லாம் நல்ல படம் இல்லைன்றதெல்லாம் கிடையாதுல்ல. நீங்கள் தான் அதை வந்து மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் எப்படி ஒரு படைப்பு நம்ம உருவாக்குறோமோ அதுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதான் நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணுற ஒரு விஷயம். என்ன இப்போ நான் நினச்சிருந்தா நல்ல கமர்ஷியல் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி ஒன்று நான் பண்ணலாம். இருந்தாலும் வந்து இதன் மூலயமா ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்கோ பயனடையட்டும். ஸோ என்னோடய படைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரட்டும், அதோட முதல் ஸ்டெப்பாக தான் நான் வேம்பு வந்து பார்க்குறேன். அப்போ மக்கள் என்ன பண்ணணும், அந்த நல்ல கதைகளுக்கு முக்கியத்துவம் எடுத்து அந்த படத்தை போய் பார்க்கணும், அதை பற்றி பேசணும். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க, நிறைய பேர் நடிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து கமர்ஷியல் வைபாக இருக்கணும், இதெல்லாம் எப்போ வந்துச்சு, ஏன் இதை நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு இதை எல்லாருக்குமே அது இருக்குது. அது வந்து தனி, இது வந்து நம்ம வந்து ஒரு படைப்பாக பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் அது இன்னும் நல்ல சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். சூரி சார் நான் இன்டர்வியூ பண்ணேன், வினோத் சாரையும் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து கலை வணிகம் சார்ந்து ஆயிடுச்சு, அதனால வந்து எங்களை மாதிரி டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு, லைக் கமர்ஷியலி நாங்கள் எடுக்கலன்னா we are not up to that mark அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ டேரக்டர் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. படம் பண்ணும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ரொம்ப ஆர்ட்டாகவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்காக தான் அந்த படத்தில் கொஞ்சம் லவ் வச்சுருக்கோம், கமர்ஷியல் எலிமெண்ட்டு, காமெடிஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சாங்ஸ் வச்சுருக்கோம்.
ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த படத்தை வெறும் ஆர்ட்டாகவே கொண்டுட்டு போகலாம். இருந்தாலும் சில எலிமெண்ட்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அது கமர்ஷியலாகவும் ஆடியன்ஸுக்கு போகணும், நம்ம படைப்பும் மிஸ் ஆகக்கூடாது. இந்த படத்துக்கு இந்த கதை என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதை நான் உள்ளே வச்சுருக்கேன். ஆடியன்ஸை வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் நான் பண்ணலை. ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் இது போய் படம் பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இது மூலயமா ஒன்று கிடைக்கும். ஆனால் வைப்பாக நான் ஒரு படம் பண்ணால் அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் காமனாக போய் பொருந்துன்றது எனக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு நான் வந்து உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேம்புன்னு சொல்ல ஒரு நல்ல கதையை வந்து ஒரு டைரக்டர் வந்து இயக்கியிருக்காங்க, அது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே உள்ள விஷயம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி படங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்றைக்குமே வந்து நல்ல படங்கள் வந்து அங்கீகரிக்கப்படாமல் போகாது, திரும்ப கூட அதை எடுத்து பார்ப்பாங்க. ஆமாம், 1000ல் ஒருவனை ரீசெண்டாக கொண்டாடினாங்க, உங்களுக்கு தெரியும். அன்பே சிவம் கொண்டாடினாங்க. அதெல்லாம் அந்த இயக்குனர்கள் எவ்வளோ வருத்தமாக சொல்லியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அந்த வருத்தத்தை ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். கடைசி விவசாயி நேஷனல் அவார்டு வாங்கினுச்சு, அதை யாருமே பார்க்கல. அது மேடையில் ஹெச் வினோத் சார் கூட சொல்லியிருப்பார், நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த அப்ரிசியேஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கோம். அந்த சூழ்நிலைக்கு ஏன் உருவாக்குறோம் அப்படின்றது தான் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கொண்டாடணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ எஸ், ஐ திங்க் வேம்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. We are so excited to watch in theaters and thank you so much for joining. Thank you. தேங்க்யூ so much. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA Engineering College and Autonomous Institution. Counseling code 1114. For more details, acaec.ac.in.